காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உறவு பாலமாய் காவல் டுடே செய்திகள். புதுச்சேரி போலீஸ் சைபர் போலீஸ் ஸ்டேஷன்ல 11/7/2025 எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒருத்தரை நீங்க வேலை உங்களுக்கு நாங்க பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்துனாங்க. 4,50,000 ரூபாய் அவரை ஏமாத்தி அவரோட அக்கௌண்ட்ல இருந்து இப்ப காசை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா இந்த இதுல கேஸ்ல நாங்க எஃப்ஐஆர் போட்டு 30/25 எஃப்ஐஆர் நம்பர் போட்டுட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு ஃபர்தரா தெரிய வந்துச்சு, அக்யூஸ்ட் துபாய் போயிருக்கான். அதாவது அவன் ஒரு மாசம் ஊர் சுத்த இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்க ஒரு லுக் அவுட் சர்க்குலர் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் பியூரோ ஆஃப் இமிகிரேஷன்ட்ட கொடுத்து. அவங்க எங்களுக்கு அவன் துபாயில இருந்து மும்பைல இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயில இருந்து. அதுல இருந்து நாங்க புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. இதுல அவங்ககிட்ட இருந்த கம்ப்ளைனண்டோட 4,50,000 ரூபாய் மொத்தமாவே அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனா மீண்டும் விசாரணை தொடர்றப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவன் ஒரு இடத்துல மட்டும் பண்ணல. இதே மாதிரி அவனோட அக்கௌண்ட் மேலேயே அவன் ஒரு 1,500 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 23 போலீஸ் ஸ்டேட் போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. 23 ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையில ஒரு 13 அக்கௌண்ட் எங்ககிட்ட கிடைச்சது. அந்த 13 அக்கௌண்ட்ல நாங்க பார்த்ததுல 101 கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லயும் துபாயிலையும் இன்னும் மும்பைலையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நாங்க அடுத்த விசாரணையில அவங்களையும் பிடிக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பிசினஸ் ஆபீஸ் மட்டும் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த ஆபீஸ வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராட் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு அந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. அந்த ஆபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ அந்த ஆபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ போனோ அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆபீஸ் ஓபன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாங்க மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்க கிட்ட இருந்து நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்த சிம் கார்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்போ விசாரணைக்காக நாங்க எல்லாமே சீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எங்க கையில. இல்ல 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 நிறைய பேர் இப்ப நாங்க பிடிச்சிருக்கிறது 2 பேரை பிடிச்சிருக்கோம். எல்ஓசி கொடுத்தது 2 பேத்துக்காக 2 பேரையுமே நாங்க இப்போ ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கிங் பின்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க மட்டுமே 1,500 கம்ப்ளைண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான். இப்போதைக்கு எங்க விசாரணைப்படி வந்ததுல 101 கோடி இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளவு வரும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்ளைண்ட் 1 கோடி மட்டுமே 1 கோடி அண்ட் அபவ் மட்டுமே 50 கம்ப்ளைண்ட் இருக்கு இவன் மேல. 23 ஸ்டேட் போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க ஒவ்வொருத்தரையா நாங்க கான்டாக்ட் பண்ணி நாங்க அவங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவனை பிடிச்சாச்சு, அவங்களோட விசாரணை இங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுச்சேரியில ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்தது 11 ஜூலை அப்போ. இந்த இந்தியா முழுதும் இவனே ஒரு மும்பைல இருந்து வந்தவன் தான். இவனே மும்பை ஒடிசா, இவனோட பூர்வீகம் ஒடிசா. ஆனா இப்போ 20 வருஷமா மும்பையிலேயே தங்கியிருந்து வேலை பாக்குறாங்க. இப்போ ஒரு 4-5 வருஷமாவே இந்த தொழில தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஃப்ராட் பண்றது, எல்லாரையும் மக்களை சீட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்டுக்காக இல்ல நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், நீங்க இந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பணம் தரோம், அதுக்கா நீங்க இதை டபுள் பண்ணி தரோம், அந்த மாதிரி ஏதாவது வராங்க அப்படின்னா நம்பாதீங்க. ஆன்லைன்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி எனிதிங் தட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ. இது எப்பயுமே சொல்றேன்தான். எது நமக்கு இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராடுகள் எங்ககிட்ட தினம் தினம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொதுமக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. தேங்க்யூ.